தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதாக நடிகர்கள் த்ரிஷா, குஷ்பு மற்றும் நடிகர் சிரஞ்சீவி ஆகியோருக்கு எதிராக மான நஷ்டஈடு கேட்டு வழக்கு தொடர அனுமதி கோரிய நடிகர் மன்சூர் அலிகானின் மனுவை 1 லட்சம் ரூபாய் அபராதத்துடன் தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடிகை த்ரிஷா குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்றில் சர்ச்சைக்குரிய வகையில் நடிகர் மன்சூர் அலிகான் கருத்து தெரிவித்திருந்தார். தொடர்ந்து நடிகர் மன்சூர் அலிகானுக்கு நடிகை த்ரிஷா, நடிகை குஷ்பு, நடிகர் சிரஞ்சீவி தொடங்கி பல்வேறு திரைப்பிரபலங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் கடும் எதிர்ப்பை மன்சூர் அலிகானுக்கு தெரிவித்திருந்தனர். தேசிய மகளிர் ஆணைய பரிந்துரையின்படி சென்னை 1000 விளக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் நடிகர் மன்சூர் அலிகானுக்கு எதிராக வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. இந்த விவகாரத்தில் நடிகர் மன்சூர் அலிகான் மன்னிப்பு கோரவே நடிகை த்ரிஷாவும் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொண்டதாக ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். இந்த சூழல்ல முழு வீடியோவையும் பார்க்காமல் தனது நற்பெயருக்கு களங்கம் கற்பித்ததாக குற்றம் சாட்டி நடிகை த்ரிஷா, சிரஞ்சீவி உள்ளிட்டோருக்கு எதிராக மன்சூர் அலிகான் தரப்புல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்த போது நீதிபதி சதீஷ்குமார் இந்த நியாயப்படி பார்த்தா த்ரிஷா தானே வழக்கு தொடர்ந்திருக்கணும், நீங்க ஏன் வழக்கு தொடர்ந்திருக்கீங்க, இப்ப பொதுவெளியில இப்படி அநாகரிகமாக பேசலாமா, நடிகர்களை ரோல் மாடலாக இளைஞர்கள் பார்க்கிற நிலையில நீங்க இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி என் சதீஷ்குமார் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த நிலையில இந்த மனுவானது நீதிபதி என் சதீஷ்குமார் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்த போது நடிகை த்ரிஷா தரப்புல 3 பேருக்கும் எதிராக ஒரே வழக்காக தாக்கல் செய்ய முடியாது என்றும் தன்னை பற்றி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்த மன்சூர் அலிகான் குற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டதை தொடர்ந்து நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார் என்றும் தன்னுடைய கருத்து எதிர்ப்பு கருத்து என்று மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷா தரப்புல வாதிடப்பட்டது. மன்சூர் அலிகான் தரப்புல 3 பேருக்கு எதிராகவும் ஒரே வழக்காக தாக்கல் செய்ய முடியும் என்றும் தான் பேசிய வீடியோவை தாக்கல் செய்ய தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி சதீஷ்குமார் நடிகர் மன்சூர் அலிகான் கூறிய சர்ச்சைக்குரிய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தே மூவரும் எக்ஸ் தளத்தில் தங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. இதை அவதூறாக கருத முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் அளித்துள்ளார். அதே போல பெண்களுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கும் போது அதற்கு அனைவரும் எதிர்ப்பு தெரிவிப்பது மனித இயல்பு என்றும் இதே விவகாரத்தில் மன்னிப்பும் கோரியுள்ளார் என்றும் சுட்டிக்காட்டினார். உரிமையியல் நடைமுறை சட்டப்படி 3 பேருக்கும் எதிராக ஒரே நேரத்தில் வழக்கு தொடர முடியாது என நீதிபதி தெரிவித்துள்ளார். அதே போல நீதிமன்ற நேரத்தை வீணடிக்கும் நோக்கத்திலும் விளம்பர நோக்கத்திற்காகவும் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக கூறி மன்சூர் அலிகானோட மனுவை 1 லட்சம் ரூபாய் அபராதத்துடன் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இந்த அபராத தொகையை 2 வாரங்களில் சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்கு செலுத்த வேண்டும் என மன்சூர் அலிகானுக்கு நீதிபதி சதீஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார்.